வணக்கம் நண்பர்களே. நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்த்தாச்சுங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வயலும் வாழ்வும் பார்க்கலாமா? ஸோ நம்ம இன்னைக்கு கம்போஸ்ட் ரெடி பண்ண போறோம். எப்படி பண்ணணுன்றத பார்க்கலாம். நான் இங்க பாத்தீங்கன்னா கம்போஸ்ட் செய்யறதுக்கு ஒரு 12 இன்ச் பாட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன பால்கனில தான் நான் இதை செய்ய போறேன். ஸோ இந்த 12 இன்ச் பாட்ல கீழே ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கால்வாசி அளவு மண்ணு ரொப்பிட்டு இந்த மாதிரி பேப்பர்ஸ், பழைய கார்ட்போர்ட்ஸ், அப்புறம் மீன் குப்பைகள், அப்புறம் காய்கறி குப்பைகள், இது எது இருந்தாலும் நீங்க இந்த கம்போஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சில கிழங்கு வகைகள் இருக்கும், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, மக்கக்கூடிய குப்பை எதுவா இருந்தாலும் இதில் ஆட் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஒரு கப் புளிச்ச தயிர் இல்லைன்னா புளிச்ச மாவு ஆட் பண்ணிக்கணுங்க. அதுதான் ஃபர்மெண்டேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீகம்போசிஷனுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி மண்ணு க்ளோஸ் பண்ணிட்டு கீழே ஒரு பிளேட் கொடுத்துடலாம். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வடியும். அந்த தண்ணி எடுத்து கூட நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். இது ஈரமான கம்போஸ்டா நம்ம பண்ண போறதில்ல, கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கிற ட்ரை கம்போஸ்ட் தாங்க பண்ண போறோம். ஸோ இந்த தண்ணிகள் வடிய வடிய நான் செடிகளுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம சன்லைட் படாத இடமா வச்சுக்கணுங்க. இப்போ 3 மந்த்ஸ் கழிச்சு இந்த கம்போஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு அப்டேட் பார்க்க போறோம். 3 மாசம் ஆச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த கம்போஸ்ட் அப்படியே இந்த மாதிரி செமையாக அது உள்ளே இருக்கிற அந்த நம்ம போட்ட எறா குப்பை, அப்புறம் இந்த முட்டை குப்பை, காய்கறி குப்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மண் உரமாக மாறிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சுங்க. இருக்கிறது அத்தனையும் இந்த மாதிரி அழுகிட்டு வெறுமனே மண்ணு தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எந்த மக்கக்கூடிய குப்பை, அட்டைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை வச்சு நம்ம சூப்பராக இந்த மாதிரி கம்போஸ்ட் ரெடி பண்ணலாம். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி கம்போஸ்ட் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணும்போது இப்போ இந்த ஈர்ச்சத்து நிறைந்த உரங்களை நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். எந்த பூச்செடி ஆகட்டும், அப்புறம் காய்கறி செடிகள் எதுக்கோனாலும் கொடுக்கலாங்க. இதில் மண்புழு முட்டைகள் நிறையவே இருக்கும். நான் இது காய்ந்த உரமாக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் இது வேணும்னா கூட நீங்கள் ஈரப்பதத்தோடு ரெடி பண்ணிக்கலாம். இதில் நிறைய எர்த் வார்ம்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. இப்போ வாட்டர் மெலன் செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். இந்த ஒரே ஒரு வாட்டர் மெலனை கொஞ்ச நாளாக நான் காப்பாற்றிட்டு வரேன். நம்ம வீட்டில் அணில் பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இது எல்லாம் இந்த அவரை கொடிகள், அப்புறம் பூசணி கொடிகள், மஞ்சள் செடி எல்லாத்துக்குமே போட்டுட்டு வரேங்க. எல்லா பழ வகை மரங்களுக்கும் கொடுக்கலாம். கரும்பு, கொய்யா மரம் எல்லாத்துக்கும் இது போட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு எர்த்வார்ம் அட்டனன்ஸ் போட்டார். இங்கே பாருங்கள், அழகாக மண்புழு அதோட முட்டைகளை இட்டு இந்த தாய் மண்புழு அந்த மண்ணில் இருக்குது. இதையும் நம்ம அழகாக செடிகளுக்கு கொடுத்துடலாங்க. இப்போ எல்லா செடிகளுக்கும் மர வகைகளுக்கும் நம்ம உரங்களை போட்டுட்டு இப்போ ஃபுல்லாக அப்படியே தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம சென்னையில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது. அதே மாதிரி நல்ல திடீர்னு மழை பெய்யுது இல்லையா? ஸோ நம்ம இந்த மாதிரி டைமில் இந்த உரங்களை செடிகளுக்கு போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கு நல்லா அந்த கரைஞ்சி சத்துக்கள்லாம் சேர ஆரம்பிச்சிடும். தண்ணி நான் திட்டமாக தாங்க ஊற்றுறேன். ஏன்னா திடீர்னு மழை பிடிச்ச உடனே ஃபுல்லாக அந்த க்ரோ பேக்ஸ்லாம் ஃபில் ஆகிடுறதால. இதே மாதிரி கம்போஸ்ட் இன்னொரு பக்கெட்லேயும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்டேட்டும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். இப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கள்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்.